வாட்ஸ்அப் நிறுவனமானது தொடர்ச்சியாக பல அப்டேட்டுகளை செய்து வருகிறது. அப்படி சமீபத்திய வாட்ஸ்அப் அப்டேட்டில் வெளியானது தான் இந்த சட்லோக் அம்சம். சட்லோக் அம்சம் என்பது வாட்ஸ்அப்பில் ஒருவருடைய சட்டை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைப்பதாகும். அதாவது ஒருவருடைய மெசேஜை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைப்பதற்கு இந்த சட்லோக் செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்துகிறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போய்க்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யாருடைய மெசேஜை லொக் பண்ண போகிறீங்கன்ட்டு பாருங்கள். அதில் நீங்கள் அந்த கிளிக் பண்ணி அதில் மேலே இருக்கிற இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்பொழுதோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்லோக்குங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் இதில் ஒன் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை இப்போ நீங்கள் ஒன் பண்ணி ஓகேங்கிறத கொடுத்தா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அதில் நீங்கள் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தோ வியூங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது லொக்கேட் ஆகிரும். இப்போ நீங்கள் பெக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேட் சாட்டில் காணப்படும். இப்போ நீங்கள் இதை ஒன் பண்ணணும் சொன்னால் திரும்பியும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா தான் அது ஒன் ஆகும். இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து இப்படி ஒன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இதே நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னுச்சுன்னா உதாரணத்துக்கு இப்போ அந்த லொக்கேட் ஆகின மெசேஜ் இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும் சொன்னால் நீங்கள் திரும்பியும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பெக் பண்ணி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே லொக்கேட் ஆகிரும். இப்போ இதை அன்லோக் ஆக்குறதுக்கு திரும்ப அந்த லொக்கேட்டுக்குள்ளே போய் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி திரும்ப அந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே அதே மாதிரி இந்த சட்லோக்கை ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் ஓஃபுங்கிறத கொடுத்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சட்டானது அன்லோக் ஆகிரும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை இன்னும் ஒருவருக்கு தவறுதலாக அனுப்புகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் இப்போ ஒருவருக்கு மெசேஜ் பண்ணணும் பொழுதோ ஹாய்ன்ட்டு நீங்கள் இப்போ மெசேஜ் பண்ணுறீங்கன்ட்டு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த நம்பரை நீங்கள் பார்க்கிங்க வேறொருவருக்கு தவறுதலாக இந்த மெசேஜ் போய்துன்னு சொன்னால் உடனே நீங்கள் கிளிக் பண்ணி delete ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிறதுக்கு பதிலாக delete ஃபார் மீங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தான் அது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்தால் delete ஆகும். ஆனால் அவங்களோட வாட்ஸ்அப்பில் அது delete ஆகாது. இப்போ நீங்கள் இதை கொடுக்கீங்கன்ட்டு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ கொடுக்கும் பொழுதோ இந்த அண்டுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மெசேஜ் உங்களுக்கு திரும்பியும் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் கிளிக் பண்ணி delete கொடுத்து delete ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பின மெசேஜ் அவருக்கும் delete ஆகிரும். நீங்கள் இப்போ ஒருவருக்கு ஒரே தடவையில் 100 ஃபோட்டோ அல்லது வீடியோவை சென்ட் பண்ணணுமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடியே உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருக்காண்டு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு சென்று அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ இதில் கலரிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் வளமையாக நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இப்படி நீங்கள் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி இதை 100 வரைக்கும் செலக்ட் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணணுமாக இருந்தால் உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த கண்டெக்ட்டுக்குள்ளே போய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீழுக்கு இந்த வேறோ ஆடியோ மார்க் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி மேலுக்கு இழுத்தீங்கன்னு சொன்னால் லொக் ஆகிரும். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்துச்சுனாலும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை சென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சென்ட் ஆகிரும். அதே ஆடியோவுக்கு போய் மேலுக்கு இழுத்து நீங்கள் லொக் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒன்றுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அவருக்கு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவரால் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக இப்போ நான் சென்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுதோ இப்போ அந்த நம்பருக்குள்ளே போய் கிளிக் பண்ணி ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் இந்த ரெக்கார்டை கேட்க முடியும். இப்போ நீங்கள் ஒருவருக்கு ஒரே ஒரு தடவை கேட்குற மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமாக இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.